என்ன இதுவரைக்கும் என்ன செய்திருக்கீங்க? சும்மா ஆக்காட்டுறது பேக்காடுறது ஒரு வாசிங்க திருப்பி என்ன செய்திருக்கீங்க? எந்த இடத்துல கிருமி நாசினி அடிச்சிருக்கீங்க? இந்த அர்ஜுனா ஒன்று, இந்த கூட்டங்களுக்கு எங்களை அழைத்தால் மிகவும் கண்ணியமான முறையில் நீங்கள் நடத்த வேண்டும். நீங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், அமைச்சர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த சபைக்கு நீங்கள் அழைத்தால் நீங்கள் என்னையோ அல்லது என்னோடு கடமையாற்றுகின்றவர்களையும் நீங்கள் மிகவும் கௌரவமாக நடத்த வேண்டும். உரத்த சத்தம் போடுறது இந்த கலாச்சாரம் இது உண்மையான அபிவிருத்தியும் கொண்டு வர போறதில்லை, ஒரு ஹெல்த்திய சொசைட்டியும் கொண்டு வர போறதில்லை. நாங்கள் யாழ் மாவட்டத்துக்கான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் யாழ் போதனா வைத்தியசாலையுடைய பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர் என்ன சொல்கிறாருன்னா, தன்னை இந்த சபையில் கண்ணியமான முறையில் நடத்தணும், தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் கண்ணியமான முறையில் நடத்தினா மட்டும்தான் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தாங்கள் கலந்து கொள்ள முடியும், மற்றபடி நாங்கள் கலந்து கொள்ள முடியாது என்று சொல்கிறார். இவர் ஒரு பணிப்பாளராக இருக்கிற அந்த போதனா வைத்தியசாலையில் அங்கே நோயாளிகளாக போகிற மக்களை எவ்வளவு கீழ்த்தரமாக இவங்க நடத்துகிறாங்க. அங்கே இருக்க ஒவ்வொரு பணியாளர்களும் சிற்றூழியர்களுமே, மற்றது டாக்டர்ஸ், மற்றது மேலிடத்தில் இருக்கிறவங்களும் சரி, கீழிடத்தில் இருக்கிற சிற்றூழியர்களும் சரி, எவ்வளவு கேவலமாக நடத்துகிறாங்க. அங்கே நோயாளிகளாக போகிற அந்த மக்களை மேலும் நோயாளிகளாக ஆக்கும்படியாக எவ்வளவு கேவலமாக நடத்துகிறாங்க. இன்னும் முக்கியமாக கர்ப்பிணி பெண்களை, இப்போதான் பிறந்த குழந்தைய பெற்றுக்கொண்ட அந்த இளம் தாய்மார்களை எவ்வளவு கீழ்த்தரமாக அவங்க நடத்துகிறாங்கன்றது அங்கே போகிற எல்லோருக்குமே தெரியும். படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லாருமே அவங்க ரொம்ப கேவலமாகவே நடத்துகிறாங்க. இப்போ இந்த அரசு ஊழியர் தவிர ப்ரைவேட்டில் வேலை செய்கிறவங்க, அவங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு நிறைய விதமான டேக்ஸை பே பண்ணிட்டு இருக்கிறாங்க. பெரிய அமௌண்ட்டில் பே பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, சின்ன அமௌண்ட்டில் பே பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. எல்லாருமே கவர்மெண்ட்டுக்கு ஒரு டேக்ஸ் பே பண்ணிக்க, அந்த கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற டேக்ஸில் சம்பளம் வாங்குகிற இந்த அரசு ஊழியர்கள் இவங்க எல்லாம் இவ்வளோ கீழ்த்தரமாக இந்த மக்களை நடத்துறது எல்லாம் கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை. அதே நேரம் இந்த பணிப்பாளர் சொல்கிறார், இப்போ அர்ஜுனா டாக்டர் அர்ஜுனா இப்போ தன்னை கேள்வி கேட்குறதால தங்களுக்கு நோய்கள் வருது, இந்த ஸ்டொக் வருத்தம், மாரடைப்பு எல்லாம் வருது. அப்போ அங்கே உள்ள மக்கள் ஏற்கனவே நோயாளியாக வர மக்களை இன்னும் மேலும் நோயாளியாக ஆக்குற விதமாக இவங்க கதைத்து கொள்ளுகிறது. அது மக்களுக்கு இவ்வளவு பாரிய நோய்களை ஏற்படுத்தும் என்றதை இவங்க இன்னும் சிந்திக்கிறாங்க இல்லை. இது ஜாழ்ப்பாணத்தில் தான் இவ்வளவு கீழ்த்தரமாக ஒரு நோயாளிகளை ட்ரீட் பண்ணுற அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் இயங்கும் என்றது, இலங்கை முழுக்கவே இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இவ்வளவு கீழ்த்தரமாக இயங்கும் என்றது நான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஏன் இலங்கை முழுக்கவுமே ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஆனால் எல்லாரையும் விட இது மட்டுமே இவ்வளவு கீழ்த்தரமாக இருக்குது. அது இந்த ஒரு பணிப்பாளருடைய ஃபெயிலியர் தானே. அப்போ அங்கே தன்னுடைய பார பேஷண்ட்ஸை அவங்களுக்கு ஒரு மரியாதையை பெற்றுக் கொடுக்க முடியாதவர் தனக்கு மட்டும் போகிற இடமெல்லாம் கண்ணியம் வேணுமென்று எதிர்பார்க்கறது கொஞ்சம் கூட நியாயமான விஷயம் இல்லை.